வருஷங்களுக்கு சேஷம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று கிரியேட் ஆயிருந்தது. ஆப்வியஸ் ரீசன்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பீரியட் ட்ராமா. லேட் 70s சினிமா கனவுகளோட மெட்ராஸ் நோக்கி வர்ற 2 மலையாளி இளைஞர்கள் இங்க வந்த இடத்துல அவங்க நினைச்சது போல அவங்களோட சினிமால சாதிக்க முடிஞ்சதா, கடைசி வரை அவங்களோட நட்பு அப்படியே இருந்ததா, இதெல்லாம் தான் அந்த படத்துக்கான கதை. அந்த டைம்ல சவுத் இந்தியாவோட சினிஹப்பா மெட்ராஸ் தானே இருந்தது. சொன்னது கூட இது ஒரு பீரியட் ட்ராமா. இந்த ஆர்டிஸ்டுக்கான காஸ்டியூம்ஸ்ல ஆரம்பிச்சு செட் ஆத்தோருக்கு எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. இது அந்த 2 கேரக்டர்ஸோட லைஃப்ல நடக்கிற ஒரு பெரிய போர்ஷனை கதையா சொல்ற ஒரு படம். இட்ஸ் அ ஹியூஜ் ஃபிலிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன் டைம்ல சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2.5 நேரம் ஓடுற ஒரு படம் இது. அண்ட் வழக்கம் போல அந்த ஒரு ஸ்லோ நரேஷன்ங்கிறது இங்க இருக்கும். பட் அதை நான் ஒரு குறையா சொல்லலை. ஏன்னா இந்த கதைக்கோட தன்மையே அப்படித்தான், இது அப்படித்தான் சொல்லி ஆகணும். பட் பிரச்சனை எங்கன்னு எனக்கு பட்டதுன்னா இந்த கைண்ட் ஆஃப் நரேஷன் இதுல புதுசா எதுவும் இல்லை, புதுசா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. பட் கண்டிப்பா என்கேஜிங்காவோ இன்ட்ரெஸ்டிங்காவோ இருந்திருக்கலாம். ஆரம்பத்தில் அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக தெரியல. பட் நேரம் ஆக ஆக நம்ம இயக்குனரே தான் ஒரு கார் டிரைவர் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே வழக்கமான ஒரு மாதிரி, அது சொல்றது போல வழக்கமானங்கிறத தாண்டி அது இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் படலை. டெக்கேட் பிஃபோரே ஷார்ட் ஃபிலிம்ஸே இந்த மாதிரியான நரேஷன்லாம் வந்துருச்சு. அகைன் சொல்றேன், இந்த மாதிரியான நரேஷன் ஒரு பிரச்சனை இல்லை, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அது எங்கேயோ பெருசாக மிஸ் ஆயிடுச்சு. தென் நான் இப்போ ரொம்ப லேட்டாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். இதுக்கு இடையில இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் பத்தாதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அது இல்லாமல் நிவின் பாலி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும்னு இயக்குனரே ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாரு. அது இல்லாமல் இந்த மீம் பேஜஸ் முழுக்க நிவின் பாலிக்கு ஒரு பெரிய கம்பேக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பில்டப், இதையெல்லாம் மண்டைக்குள்ளே எடுத்துகிட்டு போய் உள்ளே உட்காந்தா எப்படி இந்த படத்தை ரசிக்க முடியும்? குறிப்பாக நிவின் பாலி போர்ஷன்ஸ் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. இதில் என்னத்துக்கு கம்பேக்கை கண்டுட்டாங்க அப்படின்னு. ஓகே, கிட்டத்தட்ட அவரோட ரியல் லைஃப்பை இங்கே ஒரு கேரக்டராக மாற்றின மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் இது 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 அவருக்கு ஒரு கம்பேக்னு எப்படி அவங்களே முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. அப்படி மீன் போட்டவன் எல்லாம் நிவின் பாலியோட அந்த லாஸ்ட் டேக்கேல அந்த படங்கள்லாம் பார்த்துருக்காங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு பீரியட் ட்ராமான்னு வர்றப்போ ரைட்டிங்கில் சில விஷயங்களை நோட்டபுளாக அவங்க வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. குறிப்பாக 77 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறப்போ தான், அந்த சமயத்தில் தான் அவங்க இங்கே வருவாங்க. அந்த சாந்திலாஜில் தங்குறப்போ ஐ திங்க் அது ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் தான். 75 அவர் அபூர்வ ராகங்கள்ல இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டாரு. பட் ஹீரோ ஆகுறது 77, 78 அந்த டைமில் தான். தமிழ் சினிமாவில் சொல்கிறேன், லேட்டராக தான். ஸோ அந்த சமயத்தில் ரஜினி சார் அங்கே தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட அவர் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில சின்ன சின்ன மாண்டேஜஸுமே வரும். இந்த மாதிரி அங்கங்கே சில விஷயங்கள் த்ரூ அவுட் த ஃபிலிமே நோட்டபுளாக அவங்க எழுதியிருந்தாங்க. சில கிரேட் மலையாளம் டேரக்டர்ஸ் அட்ரஸ் பண்ணது அதெல்லாம் தான் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்லேயே பெரிய குறை எதுவும் தெரியல. ஆனால் நம்ம பிரணவ் அவர் அந்த வயசான கேரக்டரை கேரி பண்ண முடியாமல் திணறி இருக்காருன்ற ஒரு ஃபீலிங்கிறது வருது. மேபி அவரோட ஏஜ்னால அதை அவரால் ஹேண்டில் பண்ண முடியலையானுங்கிறது தெரியல. சும்மா விக் வச்சுட்டு சோல் துணுங்கின மாதிரி வந்துட்டா மட்டும் வயசான கேரக்டர் நம்பிட முடியாது. பாடி மேனஸத்தாலையும் அதை அவர் கொண்டு வரணும். ஒரு 70s தன்னோட 70s நெருங்குற ஒரு பர்சனாலிட்டி மாதிரி அந்த கேரக்டர் தெரியல பல இடங்கள்ல. அதை கண்டிப்பாக அவங்க பெருசாகவே சரி பண்ணியிருக்கலாம். இந்த டீம் அதை என்ன எங்கே மிஸ் பண்ணாங்கன்றது எனக்கு புரியல. கம்பேரிட்டிவ்லி தயானோட பெர்ஃபார்மன்ஸில் உங்களால் அந்த குறையை பார்க்க முடியாது. அண்ட் ஆனிங்கிற அந்த கேரக்டருக்கான ரைட்டிங் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லைனாலும் சின்னதாக ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த கேரக்டருக்கான ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது இல்லாமல் படத்தில் அங்கங்கே ரசித்து பார்க்கறதுக்கும் சில மொமெண்ட்ஸ் இருக்குது. பட் கிளைமேக்ஸ் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடல. அதுக்கு முன்ன சில காட்சிகள் கூட நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. பட் கிளைமேக்ஸ் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் எனக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் முரளிங்கிற அந்த கேரக்டர் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்தால் கூட, ஆனால் அந்த கேரக்டர் ஒரு மாதிரி அவங்க காமிக்க விரும்பியிருந்தா கூட அந்த கேரக்டர் ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிடல. அது ஒரு குறையாப்பட்டது. பட் இந்த 2 கேரக்டர்ஸ்க்குமான முரளி அண்ட் வேணு, இந்த 2 கேரக்டர்ஸ்க்குமான ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாகவே எழுதப்பட்டிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேணுவோட காலேஜில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறப்போ கூட விட்ட இடத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு முறையும் நீ இன்னும் சாவலியாங்கிறது, இதெல்லாம் தான் பசங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப். அதெல்லாமே ரொம்ப அழகாகவே எழுதியிருந்தாங்க. அப்புறம் இந்த சினிமோட்டோகிராஃபிலையோ மியூசிக்லையோ அதெல்லாம் எந்த பெரிய குறையும் கிடையாது. ஆனால் ரைட்டிங்ல அவங்க இந்த நரேஷனை நிச்சயம் பெருசாகவே சரி பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ரன் டைம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா படலை. ஆனால் கண்டிப்பாக இது பலருக்கும் பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப நேரம் ஓடுற ஃபீலிங்கிறது இருக்குது. அதை தாண்டி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ரைட்டிங்கில் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் சில விஷயங்களை சரி பண்ணியிருந்தா நிச்சயம் இது ஒரு பிரமாதமான படம் தான். இப்போவுமே இது ஒரு டீசெண்டான வாட்சாக இருக்கும். பட் இவங்க கொடுத்த பில்டப்புக்கு எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபை பண்ணல என்ன இந்த படம். இதுக்கப்புறம் தான் நான் போய் ஆவேசம் பார்த்தேன். அது பற்றி நேற்று வீடியோ பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.